சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் என்று என் அன்பு குழந்தைகளே, இந்த வாழ்க்கை மிக 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 குறுகிய காலம் கொண்டது. காலையில் எழுவது மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இரவு உறங்கும் அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எப்படி போகிறது என்பதை பற்றி சிந்திக்க முடியாத அளவிற்கு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல பேர் இங்கு பலவிதமான இன்னல்களில் மாட்டி தவிக்கும் அதே சூழ்நிலையில் வாழ்க்கையை நாம் வாழுகின்றோமா என்பதை பற்றி ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமாக உள்ளது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்த தருணம், நீங்கள் பார்த்து வியந்த நபர்கள் இன்று வயதாகி இருக்கும். இவர்கள் எல்லாம் ஆள்பலம் அதிகார பலத்தில் பெரியவர்கள் என்று சொன்னவர்களின் நிலைமை மாறி இருக்கும். நாம் அண்ணா என்று அழைத்த பல பேர் இன்று உடல் ரீதியான தோற்றத்தில் மாறுபட்டு வயதான நிலைமையில் நாம் பார்க்கக்கூடிய தருணம் இருக்கும். ஆக நாம் வயது முதிர்ந்த நிலைமைக்கு ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் இந்த பதிவை கேட்குற அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய வயது, நம்முடைய நாட்கள், நம்முடைய முதிர்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை மிக 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 குறுகியது. இதில் பணத்திற்காக ஒரு ஓட்டம், அன்பிற்காக ஒரு ஓட்டம், பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு ஓட்டம் என்று பல கோணங்களில் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் ஓடிக்கொண்டிருப்போம். வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைப்பதும் கிடையாது. அதிர்ஷ்டங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதும் கிடையாது. சாயின் பிள்ளைகள் ஆன்மீகத்தை நோக்கி எவ்வளவு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே அளவு நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷ நிலைகளையும் நாம் குறைத்து கொண்டே வருகிறோம் என்பதுதான் உண்மை. ஆன்மீகம் 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 என்று நகர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் உலக வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படும். மனிதர்கள் என்றால் இதுதான் என்று ஒரு புரிதல் நமக்கு வந்துவிடும். அது ஆள் சிந்தனைக்குள் சென்று நாம் சிந்தித்து அனுபவித்த விஷயங்களால் அல்ல, பல பேர் சொன்ன விஷயங்களை கேட்பதால், பல பேர் செய்வதை பார்ப்பதால் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஆனால் நிஜம் அதுவல்ல. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்தையும் வாழ்வதற்காகத்தான் சாயப்பா உங்கள் அனைவரையும் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஒரு மாம்பழம் அந்த காலத்தில் நமக்கு செடிகளிலோ மரங்களிலோ பூக்கிறதோ, அதுபோல் காலங்களுக்கு தகுந்தாற் போல் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். எப்படி சீசனுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வருதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அது அத்தனையும் நாம் சமாளித்து அனுபவித்து ருசிப்பதன் மூலமாகத்தான் இந்த வாழ்க்கையை நம்மால் உணர முடியும். சில பேர் இந்த வாழ்க்கையை வாழாமல் எப்பயோ நடந்த விஷயங்களை நினைத்து அழுது கொண்டிருப்பது, புலம்பிக் கொண்டிருப்பது, நாளைக்கு என்ன நடக்கப் போகுதோ என்று புலம்பி தவித்து கொண்டிருப்பது, இப்படி பல இன்னல்கள் ஒரு மனிதனுக்கு அமைந்து கொண்டிருக்கும். நான் பல பேர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். உன்னுடைய தேவைகள் என்ன, அதற்காக ஓட ஆரம்பி. அப்போ தான் அந்த தேவை பூர்த்தியாகும். எனக்கு பணம் தான் பிரச்சனை, அப்போ நீ கோவில் குளம் என்று சுற்றுவது ஒரு புறமாக இருந்தாலும் அந்த குறை என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டும். ஒருவருக்கு வீடு தான் பிரச்சனை, எனக்கு வீடு இல்லைன்னா அப்போ நீ வீடு கட்டுறதுக்காக ஓட ஆரம்பிக்கணும். எனக்கு இடம் இல்லை, இருக்கிறதுக்கு வசிக்க ஒரு இடம் இல்லைன்னா அப்போ நீ இடம் வாங்குவதற்காக ஓட ஆரம்பிக்கணும். இப்போ நமக்கு எது இல்லையோ, நமக்கு எது பிரச்சனையோ அதை பூர்த்தி செய்வதற்காக ஓட ஆரம்பிக்கும் போது அது ஒரு நாள் உனக்கு பூர்த்தியாகும்.
கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும், கணவன் வேணும், பிள்ளைகள் வேணும், எனக்கு பணக்குறை, பணத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு டெய்லியும் கடவுள்கிட்ட நம்ம போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தால் நடந்துருமானா கண்டிப்பாக நடக்க. கடவுள் என்ன பண்ணுவார்? யாரோ ஒருத்தர் மூலியமாக அல்லது நமக்கு ஒரு வழிகளை காட்டுவார். இந்த இடத்துல போ, உனக்கு பணம் தானே வேணும், உன் படிப்புக்கு ஏற்ற, உன்னுடைய திறமைக்கு ஏற்ற, உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற, உன் கருமாக்கு ஏற்ற உனக்கு ஒரு வேலை அங்கே இருக்குது, அங்கே நீ போய் உனக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அப்படின்னு கடவுள் யாரோ ஒருத்தர் மூலியமாகவோ நமக்கே சில வழிகள் மூலியமாகவோ காட்டுவார். நாம் என்ன பண்ணுவோம்? நான்லாம் அங்கே போக மாட்டேன், நான் கோவிலுக்கு தான் வருவேன், நீ தான் எனக்கு பணத்தை கொடுக்கணும், நீ தான் எனக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போட்டுருந்தா எதுவுமே கிடைக்காது. ஆக நமக்கு எது இல்லையோ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். அதே போல் ஒரு பரிகாரம் செய்வதாலோ பூஜை புனஸ்காரங்கள் செய்வதாலோ நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும், நம்முடைய கருமாக்கள் மாறிவிடும் என்று யாராவது சொன்னால் அது சுத்த பொய். ஏனென்றால் நீ படைக்கப்பட்ட அந்த தருணத்தில் விதிக்கப்பட்ட விதிகளும் கருமாக்களையும் இந்த உலகத்தில் எவராலும் மாற்ற முடியாது. படைத்த இறைவனால் கூட மாற்ற முடியாது. ஏன்னா கருமா என்பது, விதி என்பது ஒருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் கருமாவும் விதியும். ஒருத்தருடைய கருமாவை அதிகப்படுத்துவதும் குறைப்பதும் இன்னொருவரால், ஒருவருடைய விதி விதிக்கப்படுவதும் இன்னொருவரால். இந்த உலகத்தில் அப்பா அம்மாவால் இந்த உலகத்துக்கு நீங்கள் வரீங்க, அது கர்மா. அதே பிள்ளை வளர்ந்து அந்த அப்பா அம்மாவை தெருவில் விட்டுச்சுன்னா அது விதி. இந்த வயிற்றில் இந்த பிள்ளை பிறக்கணும், இதனால் இந்த அப்பா அம்மா தெருவில் நடக்கணும் அப்படின்ட்டு விதி. ஆக படைக்கப்படும் போதே விதிக்கப்பட்ட விதியும் கருமாவையும் இந்த உலகத்தில் எவராலும் மாற்ற முடியாது. ஆக இதனால் நம்ம ஒரு பூஜை செய்கிறோம், பரிகாரம் செய்கிறோம், கடவுள்கிட்ட வேண்டும்னா மாறாது, எப்போது மாறும். உலகத்தை புரிந்து கொண்டு, மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு, தன்னிலை அறிந்து, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ஏற்றத்தாழ்வுகளை அறிந்த ஒருவனால் தான் எந்த ஒரு காரியத்தையும் அழகாக நகர்த்தி கொண்டு போக முடியும், எந்த ஒரு சூழ்நிலையிலும். இதை சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அதற்கு நாம் தான் பொறுப்பு. அடுத்தவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்தவர்களை நம்பியதால் ஏமாற்றப்பட்டவர்களும் உண்டு. ஆக நீ நம்பிக்கை வைத்தது உன்னுடைய தவறு என்று சொல்லக்கூடிய நிலைமைத்தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அடுத்தவர்களால் நான் ஏமாற்றப்பட்டேன் என்று சொல்லுவான், நீ ஏமாந்தாய், அவ்வளவுதான். ஆக நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு நாம் தான். அதை சாயின் பிள்ளைகள் புரிந்து கொண்டு வாழ்க்கையை மிக அழகாக நகர்த்தி சொல்ல எல்லாம் வல்ல இறைவனை உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.